கேரளா ஸ்பெஷல் கலந்தப்பம் செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இது வந்து கலந்தப்பம் செய்கிறதுக்காக வேண்டி இதை வந்து இப்போ நம்ம ஊற வச்சுக்கிடுவோம். நான் எடுத்ததை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை இப்போ அரைச்சிக்கிடுவோம் மிக்சியில் போட்டு. நல்லா ஊறிடுச்சு. இந்த பாருங்கள், நான் ஊறின அரிசியை வடிகட்டி எடுத்துக்கிட்டேங்க. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டுக்கிடுவோம். கப் அரிசி ஊற வச்சது. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாதங்க, வடி சாதம், அதையும் போட்டுக்கிடுவோம் இது கூட. அப்புறம் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம். உங்களுக்கு இந்த ஜீரகம் வாசம் பிடிக்குன்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க. ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நம்ம அரைச்சிக்குவோம். நம்ம இந்த ஊற வச்ச அரிசியோட தண்ணியவே ஊற்றி அரைச்சிக்கிடுவோம். நம்ம அரிசி வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இதில் நம்ம ஊற்றி வச்சுக்கிடுவோம். நான் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெல்லத்தை பாகு காய்ச்சி கூட எடுத்துக்கலாம். பாகுனா வெறும் பாகு, கம்பி பதம் இல்லாமல் உருகிற அளவுக்கு. நான் இப்போ வந்து இதில் நாட்டு சர்க்கரையை கலந்துருக்கேன். இது நல்லா இந்த மாவோட கலந்து விட்டுக்கணுங்க. ஏலக்காய் மாவோடு போட்டு அரைக்கலைங்க. அதுக்கு பதில் இந்த ஏலக்காய் தூளை போட்டுக்கணும். கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் இந்த நாட்டு சர்க்கரை மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்துக்கணும். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது இந்த ஆப்பச்சோடா, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த நம்ம தேங்காவையும் வெங்காயத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். நம்ம தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு. அதில் வந்து நம்ம தேங்காவை போட்டுக்கணும். தேங்காய் நல்லா செவந்து வரட்டும். நம்ம இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிடுவோங்க. அதுவும் செவந்து வரட்டும். ரெண்டும் நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம வெங்காயம் தேங்காயும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கலந்தாப்ப மாவை ஊற்றுவோம். கரைச்சி வச்சுருக்க மாவு. நம்ம இதில் வந்து விசில் போடக்கூடாது. அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுருவோம். சிம்லேயே வச்சு தான் வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போங்க. நம்மளோட கலந்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது நம்ம இப்போ எடுக்க முடியாது. கொஞ்சம் ஆறணுன்னா தான் எடுக்க முடியும். ஆறணுன்னே எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஆறணுன்னு எடுத்துகிட்டு போம். நம்ம இப்போ கலந்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுற்றி இது பண்ணி விட்டுட்டு இப்போ எடுப்போம். நல்லா அந்த வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சுங்க. வாங்க நம்ம கலந்தாப்பத்தை போட்டேன். அப்பா நல்லா வந்துருச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் ஆறணும். சூடாக இருக்குங்க. ஆறணுன்னா பார்ப்போம். சூடாக இருக்குது. சூடு ஆறட்டும். அதுக்கு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். என்னோட கலந்தாப்பம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். சூடாக இருக்கனால எடுக்க முடியலை. நல்லா வந்துருச்சுங்க. கரெக்டாக வந்திருக்கு. என்னோட இந்த கலந்தாப்பம் ரெசிபியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கட் பண்ணி பிளேட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். வச்சுக்கோங்க.
நல்லா வந்திருக்குங்க நம்மளோட கலந்தாப்பம். என்னோட இந்த கலந்தாப்பம் ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.